நம்ம வீட்டுக்கு வர்ற குலசாமியோட உருவங்கள், நம்ம சாமி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு காட்டி கொடுத்துருங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். எது மாதிரியான உருவங்கள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவது ஒவ்வொரு குலதெய்வ எல்லையிலையும் அந்தந்த தெய்வங்களோட உருவம் அதற்கு ஏற்றாற் போல் மாறுபடும். சரிங்க. ஒரு சில உருவங்கள் உண்மையாக நடந்த கண்ணுக்கு தெரிஞ்ச உருவங்களை நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா, பஞ்சார கூடை பஞ்சார கூடையை தலையில் வச்சு கையில் குழந்தைய வச்சு வீட்டுக்கு வருது. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியல. என்ன என்ன ஒரு நைட்டு இரவு நேரத்தில் ஒரு அம்மா பஞ்சார கூடையை தலையில் வச்சு கையில் ஒரு குழந்தைய வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வருதே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா அவங்க கும்பலில் இருக்க பெரியவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. தாயி, உன் வீட்டுக்கு வந்தது நம்ம சாமி பஞ்சார கூடைய தலையில் வச்சுருக்கோம், கையில் குழந்தை வச்சுருக்கோம், காலில் தண்டை போட்டிருக்கோம், நெத்தி நிறையா பொட்டு வச்சுருக்கோம், கண்டாங்கி சேலை கட்டியிருக்கோம். நம்ம சாமி தான் தாயி, நம்ம பெண் தெய்வம் தான் தாயி, உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியே, நம்ம சாமியோட உருவம் உனக்கு காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு அந்த பெரியவங்க அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. சரிங்க. இது ஒரு உருவம். இது இல்லாமல் ஒரு ஆண் தெய்வம். அந்த ஒரு ஆண் தெய்வம் எப்படி வருது அப்படின்னா, தலையில் தலப்பா கட்டி எளிமையாக ஏழ்மையாக தலையில் தலப்பா கட்டியிருக்காரு. காது ரெண்டுலையும் கடுக்கன் போட்டிருக்காரு. போட்டுட்டு காலில் தண்டை போட்டிருக்காரு. தண்டை போட்டு வேஷ்டி மட்டும் கட்டி மாறாப்பு துண்டு மட்டும் போட்டு ஒருத்தருக்கு கனவுல காட்சி கொடுக்குறாரு. அவர் ஒரு சாமியாடி. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம சாமியோட உருவம் நமக்கு ரொம்ப நாளாக தெரியலை அப்படின்னு நாம் நினச்சிருந்தோம், நம்ம சாமியோட உருவத்தை நமக்கு காட்டி கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த தெய்வத்தை வணங்கி வர்றார். இது ரெண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு வயசான அம்மா, ஒரு 60-65 வயசான அம்மா என்ன பண்ணுது, ஒரு மருத்துவச்சி மாதிரி, எப்படி ஒரு மருத்துவச்சி மாதிரி கையில், அதாவது எப்படி சொன்னால் ஒரு குச்சி, அது எப்படி சொன்னால் ஒரு மாந்திரீக குச்சி. மருத்துவங்கிறது உடலில் இருக்கிற அந்த பிணியை நோயை நீக்கிறது அல்ல, நம்மை சாடி இருக்கிற தீவினைகளை நீக்கி கொடுக்குற ஒரு குச்சி, ஒரு மாந்திரீக குச்சியை கையில் வச்சு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வருது. வாய் நிறைய வெத்தலை போட்டிருக்கு. வெத்தலை போட்டு செவக்க வெத்தலை போட்டு அந்த அம்மா அவர் வீட்டில் தெரியுது. அப்போ அவர் எப்படி கணிக்கிறாரு அப்படின்னா, நம்ம சாமி பேச்சு, அந்த தாய் மறுத்து வச்சு அந்த தாய் இப்படி தான் இருக்கும், நம்ம சாமி பேச்சு அந்த பெண் தெய்வம் நமக்கு கண்ணில் காட்டி கொடுத்துருக்கப்பா, பெரியாச்சியப்பா, அதுதான் நல்லா வெத்தலை போட்டு நல்லா காதில் தண்டை போட்டு கையில் அந்த குச்சி போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இது ஒன்று. இது இல்லாமல் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, காவி வேட்டி கட்டி நல்லா கொண்டை, அதாவது கொண்டை அப்படின்னா இந்த முனிவர்கள் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஊசியா, அது போன்ற அந்த ஒரு கொண்டை, அந்த கொண்டையை வச்சு கையில் ஒரு தீர்த்த கும்பா ஒன்று கொண்டு வர்றார். தீர்த்த கும்பாவோட என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் அந்த எல்லையில் அந்த கையில் இருக்கிற அந்த தீர்த்த கும்பாவில் இருக்கிற அந்த தீர்த்தத்தை ஊற்றி அந்த 4 திசைகள்லையும் தெளிச்சு விடுறாரு. அவங்க சாமி, அந்த தெய்வத்தில் இருக்கிற அந்த சாமி ஐயா லாட சன்னாசி அதோட உருவத்தை அவங்களுக்கு காட்டி கொடுத்துருக்காரு. சரிங்க. இது ஒரு உருவம். இது இல்லாமல் நல்லா கனத்த உடம்பு பேரழகனா கோணம் கொண்ட போட்டிருக்காரு. எப்படி சொல்லுது அப்படின்னா, மார்பில் சங்கிலி மார்பில் அணிஞ்சிருக்காரு. அந்த அந்த குறுக்க போடுவோம்ல, அந்த மாராட்டு சங்கிலி மாதிரி சங்கிலி போட்டு அந்த காலத்தில் அந்த அரசன் கட்டுற அந்த 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 பட்டு வேட்டி மாதிரி அதை கட்டி கையில் நல்ல நிறைய ஒரு வெள்ளி காப்பை போட்டு ஒரு காட்சி கொடுக்குறாரு. யாரு? சங்கிலி கருப்பன் அவருடைய உருவத்தை அப்படி காட்சி கொடுக்குறாரு. அதாவதுங்க, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
தெய்வம்தான் உலகம்னு இருக்கிற ஒரு சில மக்களுக்கு, உண்மையும் நேர்மையும் சத்தியமுமா நிற்கிற மக்களுக்கு இது போன்ற அந்த சாமி அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுத்தது தான் இது போன்ற ஒரு சில உருவங்கள்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். சரிங்க. இது இல்லாமல் ஒரு பெரியவர், அவருக்கு கொஞ்சம் கால் ஊனம், காலை சாய்ச்சி சாய்ச்சி நான் அப்படியே நடந்து வர்றாரு. அப்போ அந்த இடத்துல இருக்கிற அம்மா, என்னங்க ஐயா கால் சாய்ச்சி சாய்ச்சி இப்படி நடந்து வர்றீங்களே அப்படின்னு கேட்டது. இல்லைப்பா, எனக்கு பிறவியிலிருந்தே இது இருக்குது, அதனால் எனக்கு இது மாதிரி கொஞ்சம் நான் சாட்சிதாப்பா நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த தெய்வத்தோட அந்த அந்த இயல்புலே இருக்கிற அந்த உருவத்தோடையே அவங்களுக்கு காட்டிக்குது. ஒரு சில சாமியெல்லாம் இருக்காங்க, எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த சாமி வீர மண்டியிடும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது போன்று நுண்டி கருப்பேன், நுண்டி சமய, இது போன்ற ஒரு சில தெய்வங்கள். அதுக்காண்டி அவங்க ஊனம்னு சொல்ல வரல, வீர மண்டியிட்டு காட்சி அளிப்பாங்க. அவங்களுடைய அவதாரம் அப்படி இருக்கும். சாமியே வரும்போது அந்த தெய்வம் போலயே அவங்களுடைய உடல், கை, கால், பாவனை எல்லாமே மாறிடும். அதே மாதிரியான ஒரு உருவத்தை அவங்களுக்கு காட்டி கொடுக்குது. சரிங்க. இது இல்லாமல் ஒரு 2 அக்கா தங்கச்சி 2 பேர், ஒரு இளவரசி மாதிரி பட்டு பாவாடை, பட்டு சட்டை கட்டி நல்லா அழகா கழுத்து நிறைய நல்ல ஆபரணங்களை போட்டு, கை கால் எல்லாத்தையும் நல்லா கொலுசு, நல்லா அழகா வளையல் போட்டு, நல்லா ஒரு இளவரசி பெண் தெய்வம் 2 தெய்வம் அப்படியே வீட்டுக்குள்ள கால் எடுத்து உள்ள வச்சு வர்ற மாதிரி ஒரு உருவம். அவங்க சாமி. இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம சாதாரண வாயில சொல்லிட்டு போயிடலாங்க. அதை உணரும் போது, அந்த தெய்வம் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது, நம்ம சாமி நம்ம கண்ணுக்கு தெரியும் போது, நம்ம மனசு படுற அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, எல்லையற்றது. அந்த மகிழ்ச்சி எங்கேயுமே இருக்காது. எங்கேயுமே அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சிருக்காது. அப்பேற்பட்ட அந்த ஒரு தெய்வ நிலையில தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படி சொல்றது, உடல்ல எண்ணற்ற பிணிகள் இருந்தாலும், நோய் இருந்தாலும், மன கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும். அப்படி இருக்கும் அந்த அந்த நேரம், அந்த சாமி நம்ம கண்ணுக்கு தெரிகிற நேரம். சரிங்க. இது ஒரு உருவம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நல்லா எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு அரசன் உட்கார்ந்து இருக்க மாதிரி அந்த அரியணை அங்க இருக்கு. அந்த அரியணை அவர் வர்றாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்கிட்ட ஒரு 7 பேர், இங்கிட்ட ஒரு 7 பேர், ஒரு பாதுகாவலர்கள் முன்னாடி வர்றாங்க. நடுவுல அரசனா, எப்படி ஒரு ராஜராஜ சோழன், அரசேந்திர சோழன், இது போன்ற அந்த அந்த மன்னர்கள் அந்த அம்சம் இருக்குல்ல, அதே மாதிரி நல்லா மாறு நிறைய நல்லா சந்தனத்தை பூசி, எப்படி சொல்றது அப்படின்னா, எப்படி நல்ல ஒரு வெள்ளை வேட்டி தான் கட்டியிருக்காரு. வெள்ளை வேட்டி கட்டி அந்த அரசன் அணிகிற அந்த செருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி செருப்பு கட்டி நல்லா அந்த ஒரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் பாதுகாவலராக ஒரு 8 பேரோட தான் அவர் அந்த உள்ள அந்த அரசன் இப்படி ஒரு அரியணையில் ஏறி உட்காருவாரோ, அதே மாதிரி அந்த அரியணையில் போய் ஒரு சாமி உட்காரு. ராஜ அம்சம் கொண்ட சாமிகள் தான் இப்படி கனவுல தெரியும். எப்படி சொல்றது அப்படின்னா, ராஜனோட அம்சம் அந்த சாமி வருதுன்னா அங்க பாதுகாவலர்கள் இல்லாம தெய்வம் வராது. சகல மரியாதை இருக்கணும், சிவப்பு கம்பளம் போட்டு விரிக்கணும், அப்பதான் அது போன்ற சாமிகள்லாம் வரும், இல்லைன்னா வராது. இப்படி ஒரு அன்பருக்கு கனவுல தெரியுது. ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறாரு. சரிங்க. இது இல்லாம ஒரு சாமி எப்படி அப்படின்னா, ஆயுதம் ஒரு கையில வில்லு அம்பு வச்சிருக்கு, அதே சமயம் ஒரு கையில அந்த ஆனைப்பந்தம் இருக்கும் பார்த்தீங்களா, அக்னி பந்தம், அந்த ஆனைப்பந்தம் வச்சிருக்கு. காலில் சலங்கை போட்டிருக்கு. சலங்கை போட்டு அதனுடைய ஆயுதத்தோட அந்த எல்லையில் இருக்க ஒரு தெய்வம் அக்கினி வீரபத்ரன் அழகா அந்த ஒரு அம்சத்தை காட்டி கொடுக்குறாரு. நிறைய தெரியுங்க, நிறைய தெரியும். எல்லா தெய்வங்களும் தெரியும். தாய் மக தெரியும், அண்ணன் தம்பி தெரியும், அக்கா தங்கச்சி தெரியும், அம்மா மகன் தெரியும். இது போன்ற தெய்வங்கள்லாம் எல்லாருக்கும் காட்டி கொடுக்கும். இப்போ உங்கள் கும்பல என்னென்ன தெய்வம் இருக்கோ அந்தந்த தெய்வங்கள், ஐயா நீ என் உருவத்தை எனக்கு ஒரு தடவையாவது காட்டி கொடு, எல்லாருக்கும் காட்டி கொடுக்குற உன் சாமி, என் சாமி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்ல, என் சாமியை எனக்கு இந்த ஜென்மத்தில் அந்த ஒரு பாக்கியத்தை கொடு, உன் உருவத்தை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு நம்ம உள்ளன்போட கோரிக்கையை வச்சு அந்த தெய்வத்தை நாம் வணங்கி விரதம் பிடிச்சோம்னா உங்கள் குலதெய்வம் சத்தியமாக அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்குங்க. எழுதி வச்சுக்கோங்க. சத்தியமா நான் சொல்றேன், உங்களுக்கு காட்டி கொடுக்கும். உங்க சாமியை கண்டிப்பா பார்க்கணும். ஒரு சில எல்லைகள்ல எல்லாரும் அவங்களுடைய குலதெய்வத்தை பார்த்துட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கோரிக்கை வைக்க மாட்டாங்க. போறோம் சாமியை கும்பிடுறோம், நம்மளால முடிஞ்சது செய்யறோம்னு வந்துருவாங்க. ஆனா ஒரு கோரிக்கை வச்சு, ஐயா உன் உருவம் என்ன,
ஐயா உன்னுடைய அம்சம் என்ன, ஐயா நீ என்ன விரும்பி ஏற்ப, நீ என்ன உன்னுடைய ஆடைகள் என்ன, உன்னுடைய ஆபரணங்கள் என்ன, நீ விரும்பி ஏற்கிற என்னென்ன சகலத்தையும் நீ எனக்கு காட்டி கொடு, நான் உனக்கு காலத்துக்கு நான் பணிவிடை செய்கிறேன். உன் உருவத்தை ஒரு தடவையாவது உன் முகத்தை, அந்த ஆண் அழகன, பேரழகன, கனத்த உடம்பழகன, வான் விளக்கும் பார்வை அழகன, கருத்த மேனி அழகன, கருங்கச்சக்காரன, எப்படி சொல்றது அப்படின்னா அகிலத்தை காக்கும் அந்த அழகான ஒரு முகத்தை எனக்கு காட்டிவிடு அப்படின்னு உள்ளன்போட நம்ம கோரிக்கை வச்சோம் அப்படின்னா உங்க சாமியோட உருவம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நீங்க பார்க்கலாம் அன்பர்கள், நீங்களாம் இதை ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன், கோரிக்கை வச்சு பாருங்க. சாமி அனுதினமும் கும்பிடுறீங்க, குலதெய்வ எல்லைக்கெல்லாம் போறீங்கல்ல, அப்ப போகும்போது ஒரு தடவை முகத்தை எனக்கு காட்டி கொடுத்தாயே ஐயா அப்படின்னு பணிவோட வேண்டுதல் கோரிக்கை அவருடைய காலடியில, உங்களுடைய குலதெய்வத்தோட காலடியில சமர்ப்பிச்சுட்டு வாங்களேன். கண்டிப்பா அடுத்த ஒரு 7, 14, 21 நாட்கள்ல ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி விடுங்க. தெய்வம் எல்லா ரூபத்திலையும் ஐம்பூதங்களா, காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இது போன்று ஐம்பூதங்களாகவும் காட்டும். குழந்தையா காட்டும், ஆணா காட்டும், பெண்ணா காட்டும், திருநங்கையா காட்டும். இது போன்று எப்படி ஒரு குழந்தையா காட்டும், ஒரு பிறந்த குழந்தை பச்சை குழந்தையா காட்டும், முதியவரா காட்டும், ஒரு விவசாயியா காட்டும், ஒரு அரசனா காட்டும், ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வீரனா காட்டும், படை வீரனா காட்டும், காக்கும் வீரனா. இது போன்று ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுடைய குலதெய்வம் உங்க கண்ணுக்கு கண்டிப்பா காட்சி கொடுக்கும். அந்த உருவத்தை நீங்க பார்க்க முடியுங்கிறதுக்காக அன்பர்கள் கண்ணுல கண்ட அந்த உருவத்தை இந்த பதிவுல பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட இக்கணத்துல கண்ணுல காட்சி கொடுத்த அந்த அனைத்து தெய்வங்களையும் பரிபூரணமா வணங்கி, அறிவோம் அன்பர்கள் சார்பாகவும் வணங்கி, எல்லா மக்களும் அந்தந்த குலதெய்வங்களின் உருவங்கள் அவர்கள் கிடைக்கப்பெறணும், பார்க்கப்பெறணும், அந்த கண்ணழகு அவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பரிபூரணமா வேண்டி இந்த பதிவை அன்பர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.